ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்மளுடைய மேசராசி என்பர்கள பொறுத்தவரையிலும், இவங்க செய்யற வேலையே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஒரு தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, குருவோடைய அருள் பரிபூரணமா கிடைக்க போகுது. இந்த குருவோடைய இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல பலன கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், யாரெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், இந்த காலகட்டத்தில் எந்த உறவு உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மேசராசி அன்பர்களுக்கு தாய் அப்படின்னா உலகம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா தாய் அவ்வளோ நேசிப்பாங்க அந்த மேசராசி அன்பர்கள். ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட தாய் அப்படின்னா முதல்ல போய் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் உதவக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. எப்பவுமே குடும்பத்தை ரொம்ப அன்பாக அரவணைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. அதே நேரத்தில் கடைசியில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்கள் அவங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. எல்லாருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு உறவுகளோ அல்லது ஒரு நண்பர்களோ நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய மனது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தனியாக இருக்கிறது, தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் 10 உறவு கூட இருக்கிறதா இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா ஆடு. அதனால தான் எல்லாரும் 10 பேர் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு இடத்துல ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போகாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்காக அந்த இடத்துல வாதாடிக்கிட்டோ அன்பாகவோ ஒரு இதாகவோலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது போகாத, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையில் கூட யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் இன்னும் ஒரு 2 நாளையில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வேத ஜோதிட கணிப்புப்படி இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதமாக இருக்கிறதுனால, ஆவணி அப்படின்னாவே ஆவணி அவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், இதெல்லாம் பல்வேறு விசேஷமான ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, தற்காலிகமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேசராசிக்கு தொழிலில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஏற்கனவே செய்கிற தொழிலில் கூட ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய உழைப்பை போடுவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமரக்கூடிய இந்த காலகட்டம், இது விரையச்சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடினமான உழைப்பு, அதிகமாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க.
முன்ன விட இந்த காலகட்டத்தில் வேகமாக ஒவ்வொரு விஷயத்தில் இயங்குவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகள் வரும், நிறைய வருமானங்கள் வரும். என்ன ஒரு பக்கம் வருமானம் வந்துச்சுன்னா அதை தேவையில்லாமல் விரயம் செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். போதுமான உடற்பயிற்சி செய்கிறது, தியான பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய மேசராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனால் நான் நல்லதுக்காக செய்கிறது கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னையவே ஒரு சில இடத்துல வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லதே சொன்ன போனால் கூட ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே வாக்குவாதம் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஜெயமாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். என்ன இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும், டென்ஷனாகவே எந்நேரம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துட்டு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில், இதில் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை எதிர்பார்க்கலாம். நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக சம்பள உயர்வுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேற்று மொழி பேசுகிற நபர்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் பரிபூரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தவங்க கவுத்தோன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னா தினமுமே அபிராமி அந்தாதி வாங்கி தினமும் படிச்சுட்டு வாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தலைவலி, இரத்த அழுத்தம் இந்த மாதிரி இது சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற தூக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் அதிக நேரம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போய் இன்வால்வ் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களை ஒன்று தேடி வரப்போகுது. அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு நல்லதே செய்யும். அதோட முன்னோர்கள் வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், பெரிய பெரிய மகான்கள் வழிபாடும் உங்களுக்கு சகல விதமான முன்னேற்றத்தையும் தரும். நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசம் அப்படின்னாவே தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஒரு சில நபர்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு பக்கமாக ஓரமாக போயிட்டு இருந்தாலும் பாப்பா அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் மேசராசி என்பவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடே கூட சாதாரணமாக ஒரு வயல்வெளியிலையோ ஒரு ஆற்றங்கரையிலையோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வீடு அமையாது. பெருசாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஊர் இருக்கும். நிறைய ஊர்கள், கிராமங்கள்லாம் தெரியும். நல்ல ஒரு மலை உச்சியில் உங்களுடைய வீடு இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய வீடு. ஒரு மேட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும். உங்களுடைய வீடு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எவ்வளோ தான் சண்டை போட்டாலும், எவ்வளோ தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும், உடன்பிறப்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா
முன்னாடி ஓடி நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். அதோடு கூட நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ, ஓம் கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி அப்படின்னு முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.